அதை பார்த்துட்டே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இங்கே வீடு வாங்கியிருந்ததா சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த வீடியோவில் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, ஐ எம் த ப்ரௌட் ஓனர் ஆஃப் திஸ் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எந்த நிறை குறை எதாக இருந்தாலும் நான் வீடியோ போடுறதை பார்த்துட்டு சைட் விசிட் வரும்போது தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு 4 யூனிட்டுமே கார்னருங்க. சென்டரில் எந்த ஒரு யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டலை. உங்களுக்கு எல்லாமே டபுள் சைட் வென்டிலேஷன் தான். என்ன இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீடை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இருக்கிறத தானேங்க சொல்கிறேன், நான் எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிலாம் சொல்ல. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்படி இருக்கணும்ப்பா. ஒரு ஏரியாவும் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக காத்தோட்டமாக எடுக்கலாம். ஏன்னா வெயிலில் நின்று எடுக்க முடியலைங்க, மண்டையே புழக்கும் வெயில் நிறைய இடத்துல. ஆனால் இந்த லேஅவுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுங்க இது. எந்தளவுக்கு காமான லொக்கேஷன், க்ரீனரியான லொக்கேஷனாகவும் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது குயில் கூட கொடுத்தது, குயிலா மயிலா குயில் தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிவண்டிகள் உள்ள வராது. சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரவாயில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. கரெக்டாக மதுரவாயில் வலசரவாக்கத்துக்கு சென்டரில் இருக்கக்கூடிய லொக்கேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசிசியினுடைய பீவர்ஸ் சகானா இந்த ப்ராஜெக்ட் தாங்க. பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் மறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை பிசிசி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேரெக்டாக பில்டனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க நேரம் கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ், அதாவது வந்து ஒரு 80% 85% ஒர்க் கம்ப்ளீட்டான ஸ்டேஜில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இங்கே வீடு வாங்கியிருந்ததா சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த வீடியோவில் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, ஐ எம் த ப்ரௌட் ஓனர் ஆஃப் திஸ் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எந்த நிறை குறை எதாக இருந்தாலும் நான் வீடியோ போடுறதை பார்த்துட்டு சைட் விசிட் வரும்போது தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லி நான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொன்னேன்னா, அதே மாதிரி பேக் சைடில் இருக்கக்கூடியதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸில் பேக் சைடு யூனிட் வந்து நிறைய பேர் ப்ரெஃபர் பண்ண மாட்டீங்க. ஆனால் இங்கே நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா வென்டிலேஷன்ற விஷயத்தில் தான் யோசிப்பீங்க. பின்னாடியும் பார்க் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் வந்து உங்களுக்கு பெரிய ஐரியஸ் அந்த மாதிரி எதுவும் வராது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட் விடணுமா, அதனால் வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு 4 யூனிட்டுமே கார்னருங்க. சென்டரில் எந்த ஒரு யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டலை. உங்களுக்கு எல்லாமே டபுள் சைட் வென்டிலேஷன் தான். என்ன இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீடை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இருக்கிறத தானேங்க சொல்கிறேன், நான் எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிலாம் சொல்ல. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மதுரவாயில் கங்கா நகர் 2nd மெயின் ரோடில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டெட் அண்ட் முட்டு சந்து, அதனால் வெளியே ஆளுங்க உள்ள வர மாட்டாங்க. பட் இருந்தாலும் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி மளிகை சாமான் ஏதாவதுனா நீங்கள் அத்தியாவசிய பொருள் வாங்கிக்கலாம் போல். மளிகை சாமான் ஓகே போய்கிட்டோம். தக்காளி 5 கிலோ. சில டைம்லாம் ரொம்ப விளைய வச்சு எல்லாம் குப்பைக்கு போகும். இப்போ 5 கிலோ ரூபா. போய்கிட்டோம். ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட வாங்கிக்கலாம் போல். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. நீங்கள் பூந்தமல்லி மெயின் ரோட்லேருந்து வர முடியும். ஆர்காட் ரோடு இப்போ மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 1 நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ரோட் வழியாகவும் நீங்கள் வர முடியும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி மெயின் ரோட்லேருந்து 1.7லேருந்து 1.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஆர்காட் ரோடு நம்ம அப்கமிங் அந்த மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். நேர்பையில் வந்து பார்த்திங்கன்னா பொன் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது, மாதா பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, மாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்குது, SRM காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லேண்ட்மார்க்குன்னு உடனே நம்ம சென்னையினோட முக்கியமான லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி முருகன் கோயில். நம்ம வடபழனி முருகர் கோயிலோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. நெக்ஸஸ் விஜயா மால் இந்த கார்டில் ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க்கும் கூட. கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4.2லேருந்து 4.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா பீவர்ஸ் சகானா. இது வந்து பார்த்திங்கன்னா 6840 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க.
சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 2 BHKன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 வீடுகள் இருக்குங்க. எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 342 ஸ்கொயர் ஃபீட். ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 20 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 வீடு அவைலபிள் இருக்குது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில். இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் ஒர்க் வந்து ஓனர் அவங்க சைடில் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்டீரியருக்கு அடிஷ்னல் ஆகும். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு மாடலுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரேம்ப் தாண்டின உடனே சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவே உங்களுக்கு 10 ஃபீட் செட் பேக். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கார் போயிட்டு வந்துக்கலாம். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர் இருக்குங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு கிணறும் இருக்குது. சம்ப் இருக்குது. டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீவேஜ் லைனே இருக்குது. செப்டிக் டேங்க் கிடையாது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்காங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸுங்க. டெரஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபிக்கு டோர் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த லாபியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸுங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுற அண்ணாவை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒரு சும்மா டெக்கரேஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 30-40 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கரெக்டாக இருக்கும். லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்கெல்லாம் டைல்ஸ் போடாமல் இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வந்துட்டியா? இன்னும் அதுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்க யூனிட் பார்க்க போகிறோம். உள்ளே வாங்க. எம்பரர் 8 passengers லிஃப்ட். செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போட்டு கொடுக்குற எனக்கு தெரியும் நீ மூணு அதுவும் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுதுங்க. அதுக்கு தான் செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 2 யூனிட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 யூனிட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராண்டா இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு ஓப்பன் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ஃபாயர் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ப்ளைவுட்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்களா. இந்த வராண்டாவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி 8 இன்ச்சுக்கு 4 அடி 8 இன்ச்சுங்க. வாங்க உள்ளே போகலாம். என்ன அது திறந்துட்டேன். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கேருந்தே பார்க்க முடியும். இந்த லேம்ப் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டினுடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாராவது வீடு வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இது கொஞ்சம் பாருங்கள், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பேனல்ஸோடு இருக்குது. சைடில் பேக்கில் லைட்ஸ் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி 25 டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். அப்படியே இருங்க. ஃபஸ்ட் நான் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. லைட் போட்டலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃபிளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 342 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். அவைலபிள் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குங்க. இந்த லிவிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 14 அடி. இந்த டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 9 அடி. இந்த லிவிங் கம் டைனிங்க்கு இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பிளைவுட்டில் ஸ்பாட்லைட்ஸோட நல்லா இருந்தது. டைனிங் ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்லர் இருக்குது. சரிங்களா? இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பால்கனி. சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் 10 ஃபீட் அப்படின்றதுனால வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த சைட் பால்கனிலையும் உங்களுக்கு பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக இருக்கக்கூடிய ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கிரிப்பாக இருந்தது.
இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு என்ன டோர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக கிச்சனுக்கு டோர் கொடுக்கறதுனால என்ன பயன்னா, இந்த லிவிங் கம் டைனிங்கை நீங்கள் ஏர் கண்டிஷன் பண்ணிக்க முடியும், ஏசி போட்டுக்கலாம். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 7 அடி. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 10 அடிக்கு 3 அடி சைஸில் ஒரு வாஷ் ஏரியா இருக்குது. இந்த கிச்சனினுடைய சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் ஏரியாவோடய அட்டாச் ஆகிருக்கு. வாஷ் ஏரியா செக்ஷன்லேயே வந்திருக்கு அப்படின்றதுனால இன்கேஸ் ஒரு தண்ணி ஏதோ ஒன்று ட்ரெயின் அவுட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாஷ் ஏரியாவில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ட்ரெயின் இருக்கும். அது வழியாகவே உங்களுக்கு அதையும் நீங்கள் வந்து இந்த கிச்சன் சிங்கில் ஏதாவது தண்ணி போதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்கட்டிங்ஸ் கொடுக்கல. ஏன்னா இப்போ ஏதோ தண்ணி இருக்குது, நீங்கள் தள்ளணும்னா இப்படி கூட தள்ளிக்கலாம். தாய்மார்களுக்கு இது பொதுவாக பிடிக்கும். வாஷ் ஏரியாவோட சிங்க் இருக்கிறது. மாடல் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க, லைட்ஸோட இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பூஜா கபோர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசு வலையோட இருக்குது. ஒன் சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் இருக்குங்க. இந்த பெட்ரூமினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 10 அடி. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. வால் மவுண்ட் டிசைனுங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது பேரிவேர் பிராண்டில். டச் ஸ்க்ரீன் லைட்டோட இருக்கக்கூடிய மிரர் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ஏரியா, வால் மிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிராண்டில் இருக்குது. எஸ்எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிராண்டுங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கிற ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இந்த வால்பேப்பர் தனித்துவமாக தெரியணும் அப்படின்றதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அப்படியா, எந்த பக்கம்னே தெரியலையே, எல்லா பக்கமும் அணைக்கட்டுதே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், அதனால் எனக்கு இது ஒர்க் ஸ்பேஸ். இதே படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஸ்டடி பிளேஸ், ஸ்டடி ஏரியா. நம்ம சொல்கிறதா, நம்ம யூஸ் பண்ணுறதா. ஆக்சுவலாக குழந்தைங்களை வந்து கீழே உட்காந்து படிக்க வைக்கிறதா நிறைய தாய்மார்கள் விரும்புவாங்க. கீழே உட்காந்து படி, சமணம் போட்டு படின்ட்டு இந்த மாதிரி உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன். மோஸ்ட்லி இதை பார்த்தா என்ன தோணும், டைனிங் இல்லையா வீட்டில், ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் தான், அவரால் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த வீடியோக்கு அப்புறம் கொண்டு சொல்கிறது என்னென்னா, இன்கேஸ் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன டைனிங் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபோல்டபிள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பெட்ரூம் அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வால் மவுண்ட் டிசைனில் இருக்குது. பேரிவேர் பிராண்டில். உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது. லைட்டோட இருக்கக்கூடிய மிரர் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. இந்த டைல்ஸ் காம்பினேஷன் நல்லா இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ஏரியா. இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 11 அடி 4 இன்ச். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7500 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் சரி பில்டருக்கும் சரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், இபி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி. சரிங்களா? எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது டேரெக்டாக பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேக்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் நம்மளுக்காக தான் ரொம்ப நேரம் வந்து ஆனால் நிறுத்தி வச்சிருந்தாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறந்துடாதீங்க, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃப்ளோர் பிளானில் உங்களுக்கு பக்கத்தில் யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி வேற லெவல் வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தோட சப்ஸ்கிரைப், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புறேன். டாட்டா, பாய் பாய்.